அனைவருக்கும் வணக்கம். நம்ம சனி பகவானுடைய பார்வையின் தாக்கம் பாமர மக்களுக்கு மட்டுமல்ல, பரமேஸ்வரனுக்கும் உண்டு அப்படின்ற கதையை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். கைலாயத்தில் குழுமி இருந்தவர்கள் அனைவருக்கும் மனசுக்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அதை வெளிப்படையாக யாரும் கேட்கவோ சொல்லவோ தைரியமில்லை. ஈசனே வாளாவிருக்கிறார், நமக்கு மட்டும் ஏன் வம்பு என்று நினைத்து அவர்கள் கைலைநாதனை போற்றி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஈசனை நோக்கி அமர்ந்திருந்தார்கள். ஆனால் சனி பகவான் மட்டும் முக்கண்ணனுக்கு முதுகு காண்பித்தபடி வீற்றிருந்தார். ஏன் இவர் இப்படி உட்கார்ந்திருக்கிறார்? இதை பற்றி ஈசன் ஒன்றும் கோபித்ததாகவோ ஆட்சேபித்ததாகவோ தெரியவில்லையே என்ற சந்தேகம் அனைவர் மனதிலும் இருந்தது. அப்போது அங்கே நாரதரும் வந்தார். ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா என்று பல குரல்கள் ஓங்கி ஒலிக்க கைலாயமே களை கட்டியிருந்ததை கவனித்தார். ஆனால் அவர் சனி பகவான் வித்தியாசமாக இறை வணக்கத்துக்கு முரண்பட்டவராக அமர்ந்திருந்ததை பார்த்து திடுக்கிட்டார். அதை பெரிதாக கருதாமல் சிவ வழிபாட்டில் அனைவரும் ஈடுபட்டிருந்ததையும் பார்த்தார். சனியின் அந்த நடவடிக்கை அவருக்கு விபரீதமானதாக தோன்றியது. ஈசனும் என்ன காரணத்திற்காக அவரை அப்படி வீற்றிருக்க அனுமதித்தார் என்றும் தெரியவில்லை. அதே சமயம் அந்த அவமரியாதையை அவர் ஒரு பொருட்டாகவும் மதிக்கவும் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டார். ஆனால் நாரதருக்குத்தான் அது பொறுத்து கொள்ள முடியவில்லை. சனியின் இந்த விபரீத குணத்தை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு அதை சரியாக செய்யக்கூடியவர் யாராக இருக்க முடியும் என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அங்கே குழுமி இருந்தவர்களை விட அங்கே தரிசனம் தராத பராசக்தி தான் இதை பற்றி முறையிட சரியான நபர் என்று தீர்மானித்துக் கொண்டு நேராக கையிலையின் இன்னொரு பகுதியில் அமர்ந்திருந்த பார்வதியை சந்தித்தார். நாரதர் வருவதை கவனித்த உமையாள் அவரை வரவேற்றார். வா நாரதா, மாங்கனி ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாயா என்று வேடிக்கையாக கேட்டாள். தான் கொண்டு வந்த மாங்கனியால் அந்த குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு முருகன் பிரிந்து போய் பழனியாண்டியாக மாறிய சம்பவத்தை தான் அன்னை சுட்டி காட்டுகிறாள் என்பதை புரிந்து கொண்டார் நாரதர். அன்னையே, தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்தேன் என்றார். அவரை சற்று குழப்பத்துடன் பார்த்த பார்வதி அவர் முகத்தில் தோன்றியது கலவரம்தானே தவிர குறும்பு அல்ல என்பதை தெரிந்து கொண்டு உண்மையிலேயே ஏதோ முக்கியமான விஷயம்தான் போலிருக்கிறது என்று நினைத்து, சொல் நாரதா, உன் முகம் காட்டும் தீவிரத்தை பார்த்தால் நடக்கக்கூடாதது எதுவோ நடந்தாகிவிட்டது போலிருக்கிறதே என்றும் கேட்டார். ஆமாம் தாயே, கைலை பிரான் ஈசனாருக்கு ஒருவர் அவமரியாதை செய்கிறார். அதை அவரை சூழ்ந்திருப்பவர்கள் யாரும் தட்டி கேட்கவும் இல்லை. ஏன் ஐயன் கூட அதை தட்டி கேட்கவில்லை, அதை பொருட்படுத்தவும் இல்லை. என்ன சொல்கிறாய் நாரதா? என் ஐயனுக்கு ஒருவன் அவமரியாதை செய்கிறானா? அதை பார்த்தும் அவர் வாளாவிருக்கிறாரா? யாரவன்? அன்னையின் முகத்தில் கோபம். வாருங்கள் தாயே, அந்த அக்கிரமத்தை நீங்களே பாருங்கள் என்று கோபத்துடன் முன்னே சென்றார் நாரதர். கைலை சபையில் நாரதர் சுட்டிக்காட்டிய காட்சி உமையவளை சினத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. என்ன ஒரு ஆணவம் இருந்தால் உலகுக்கே முதல்வனான என் ஐயனுக்கு முதுகு காண்பித்தபடி இந்த சனி பகவான் அமர்ந்திருப்பான். மற்ற அனைவரும் ஒழுங்காக தங்கள் மரியாதையை தெரிவிக்கும் போது இவனுக்கு மட்டும் ஏன் இந்த வக்கர புத்தி? உடனே அவள் தான் ஈசனில் பாதி என்ற அதிகார உரிமையில் சனியை பார்த்து, ஏய் சனியே, அப்படி என்ன அகபாவம் உனக்கு? ஈசனுக்கு முதுகு காண்பித்தபடி அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டாள் பார்வதி. சனி பகவான் எதுவுமே பேசவில்லை. அவர் அமைதி காத்தது அம்பிகையின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. நான் அந்த பரம்பெருமாளிடமே இதற்கான நியாயத்தை கேட்டுக்கொள்கிறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே தன் கணவரிடமும் சென்றார். இந்த அவலத்தை நீங்கள் பார்த்தீர்களா? பார்த்தும் பார்க்காதது போலத்தான் இருக்கிறீர்களா? இந்த சனி உங்களை சற்றும் மதிக்கவில்லை என்பதை தாங்கள் உணரவே இல்லையா என்று கேட்டாள். உடனிருந்த நாரதரும் அன்னை ஆதங்கப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என்றும் ஒத்துதினார். ஈசன் தன் மனைவியை சற்று குழப்பத்துடன் பார்த்து, அவர் அப்படியே அமர்வதுதான் நல்லது. அப்படியே இருக்கட்டுமே, இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார். ஓஹோ, உங்களால் சனீஸ்வரன் என்ற பட்டம் வாங்கிவிட்டதால் உங்களை அவமதிக்கவும் செய்யலாம் என்று இந்த சனி கருதிவிட்டானோ? கூடாது. அவர் நேராக நம்மை பார்த்தபடிதான் அமர வேண்டும்.
என்று தீர்மானமாக சொன்னாள். உன் விருப்பம் போலவே ஆகட்டும் என்று அனுமதி அளித்தார் ஈஸ்வரன். உடனே தானும் சிவமும் ஒன்று என்பதால் தனக்கு ஆணை பிறப்பிக்க உரிமை இருக்கிறது என்று கருதி, சனியே, நீ இதுவரை ஒழுங்கு தவறி நடந்து கொண்டது போதும், திரும்பு, நேராக எதிரெதிராக அமர்ந்து கொள். கைலைக்கு வந்தும் இத்தல அதிபருக்கு நீ காட்டும் மரியாதை என் மனதை உறுத்துகிறது. நாளையிலிருந்து நீ எங்கள் இருவரையும் பார்த்தபடிதான் அமர வேண்டும். அதற்கு நீ தயாராக இல்லை என்றால் இச்சபைக்கே நீ வர வேண்டாம் என்று ஆணையிட்டாள். மலைமகளின் கோபத்தை பார்த்து மனதுக்குள் சிரித்து கொண்டார் இமயோன். மறுநாள் வழக்கம் போல கைலங்கிரி பஞ்சாட்சர ஒளியால் நிறைந்திருந்தது. தேவர்களும் முனிவர்களும் மலர்ந்த முகத்துடன் சிவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணமும் இருந்தது. ஆமாம், சனி பகவான் சபை மூலவரின் இருக்கையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அப்போது மலர் சூரிய கைலைநாதனும் அவர் மனைவி பார்வதி தேவியும் சபை மண்டபத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். தன் ஆணைக்கு சனி அடிபணிந்தது கண்டு பெருமிதம் கொண்ட அன்னை சபையின் பிரதான பீடத்தில் மகேஷனுக்கு அருகில் அமர்ந்தாள் மகாதேவி. அவள் பார்வையை சனியின் பார்வைக்கு நேருக்கு நேராக சந்தித்தது. பெருமை பொங்க வலது பக்கம் திரும்பி தன் கணவனை பார்த்தாள். அட, இது என்ன? உமையோனுக்கு பதிலாக பிரம்மன் தன்னருகே அமர்ந்திருக்கிறாரே. சிவனைப் போலவே 5 தலைகள். ஐயோ, இது என்ன கொடுமை! இவர் எப்போது பிரம்மலோகத்தை விட்டு கைலை வந்தார்? வந்ததுமல்லாமல் நேராக என் தலைவன் அமரும் இருக்கையில் வீற்றிருக்கிறாரே. பார்வதி கூச்சத்தால் நெளிந்தாள். உடனே கண்களை மூடி சிவதியானத்தில் ஆழ்ந்தாள். அவளுடைய புருவ மத்தியில் ஈசன் தோன்றி, தேவி, இதுதான் சனி பார்வையின் பின்விளைவு. சனி யாரையாவது நேருக்கு நேர் பார்த்தாரானால் அவர்களுக்கு கஷ்டகாலம் என்பது விதி. 7 சனி, ஜென்ம சனி, பாத சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, மங்கு சனி, பொங்கு சனி என்று பல வகைகளில் ஒவ்வொருவரையும் பலவாறாக ஆட்டி படைக்க வேண்டியது அவருடைய பணி, பொறுப்பு, கடமை. அவருடைய பார்வையில இருந்து யாருமே தப்ப முடியாது. அப்படிப்பட்ட தன் பார்வை நம் மீதும் இங்கே கைலாயத்தில் கூடியிருப்பவர்கள் மீதும் நேரடியாக விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் முதுகு காட்டியபடி அமர்ந்திருந்தார். அதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் ஆரம்பத்திலேயே இதை உனக்கு விளக்கிச் சொல்லவில்லை என்றார் மகாதேவன். தேவி புரிந்து கொண்டாள். சனி பாதிப்பு எவருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை. அது பகவானானாலும் சரி, பாமரனானாலும் சரி. தன் அவசரத்தை நொந்து கொண்டு பக்கவாட்டில் திரும்பி பார்த்த பார்வதி அங்கே பரமேஸ்வரன் புன்முறுவலுடன் வீற்றிருப்பதை கண்டாள். ஒரு கண நேரத்தில் தான் எப்பேற்பட்ட அசம்பாவிதம் தனக்கு நிகழ இருந்தது. அப்போது அங்கே இருந்த நாரதருக்கும் வெட்கமாக போய்விட்டது. என்னவோ நல்லது செய்ய போகிறேன் என்று நினைத்து இப்படி மகாதேவியும் அவமானப்படும் நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று வருந்தினார். அதையே தேவியிடமும் சொல்லி தன்னை மன்னித்தருளும்படியும் கேட்டுக்கொண்டார். ஈஸ்வரனின் மனைவி அவரை சாந்தமாக பார்த்து, நாரதா, நீ புகார் செய்ததும் நன்மையாகத்தான் முடிந்தது. சனி பார்வையின் சக்தி பற்றி நான் தெரிந்து கொள்ளத்தான் நீ உதவியிருக்கிறாய். அதனால் எனக்கு எந்த வருத்தம் இல்லை. நீ கவலைப்படாதே. உன் திரிலோக சஞ்சாரத்தை நீ தொடர்வாயாக என்று மனை நிறைவுடன் அவரிடம் சொன்னார். நாரதரும் நிம்மதியடைந்து அங்கிருந்து புறப்பட்டார். இதே போல வேறொரு கதையோட அடுத்த காணொளியில உங்களை பார்க்குறேன். இந்த மாதிரியான கதைகள் பிடித்த உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்கிறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.